நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். நடுவட்ட அன்புக்குரியவர்களே, நவீன் பயணத்தினுடைய 15வது நாள். இந்த 150 நாள் போனா கூட உணவு மருத்துவம் முடியாது, உணவின் பயணம் முடியாது. எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம். போன வாரம் வந்து முளைகட்டிய தானியங்களை பத்தி பேசிட்டே இருக்கோம். நிறைய பொதுவான விஷயங்களே பேசிட்டு போகும்போது சோர்ந்து போயிடக்கூடாது இல்லையா? அதனால நடுவில் ஒரு நாள் என்ன பண்ணேன், ரவ பரோட்டா பத்தி பேசி, இந்த நாள் இனிமையான நாள் எல்லாம் இந்த மாதிரி செய்யுங்க சார். இருந்தாலும் அப்படி போக முடியாது. ஒரு ஏரியாவா இப்ப நம்ம டிராவல் பண்ண போறோம். நிறைய விஷயங்கள் நம்ம பேச. இன்னைக்கு போகக்கூடிய ஏரியா வந்து தலைமுடி. இப்பதான் வந்து கிளாஸ்ல முடிச்சேன். தலைமுடியிலேயே ஆரம்பிக்கும். ஒரு ஏரியாவுக்கான ஸ்பெசிபிக் ஃபுட்ஸ், அந்த லிஸ்ட் என்ன, அதுல எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் எல்லாம் பொருந்தாது அப்படின்றதான் சப்ஜெக்ட். லாஸ்ட் பார்ட்ல தான் நமக்கு புரியும். அதை கவனிக்க போகும்போது உங்களுக்கு எது தேவை அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து தலையிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம். நடுவில் வேற இடத்துக்கு நம்ம போக வேண்டும். நிறைய உணவு மருத்துவத்துடைய உணவுடைய நிலைகள், தன்மைகள், அதனுடைய பயன்கள், அதனுடைய தீங்குகள், இதெல்லாம் நம்ம நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. இருந்தாலும் கூட இல்ல நோட்டை எழுதிட்டு அதுல வந்து நம்ம சாப்பிட போகும்போது ஏற்படக்கூடிய தீங்குகளை பத்தி யாரும் யோசிக்க முடியாது. இந்த மாதிரி வந்து நிறைய செய்திகள் நம்ம ஷேர் பண்ண வேண்டியது. ஆனா ஒரே மாதிரியா போனா மாறி வந்து இறுக்கமாயிடுறதுனால நான் வந்து ஒவ்வொரு ஏரியாவா போலான்னு சொல்லிட்டு எனக்கு தலைமுறை. பொதுவா நீங்க வந்து தலைமுடியை வளர்ப்பதற்கு அப்படின்றது வந்து கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்றது, புக்ல படிக்கிறது, நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்கிறது, நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றது, நிறைய வந்து டாக்டர்ஸ்ட வந்து கன்சல்ட் பண்றது. இது வந்து எல்லாருக்குமே வந்து ஹேபிட் மேக்சிமம். ஏன்னா அது ஆணும் பெண்ணும் அவங்க வந்து இளமையை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அவங்க இடத்துல வந்து முக்கியமான இடம் இது. அப்போ வந்து இளமைன்னு சொன்னா யாரு இளமை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கடைசி நொடிப்பொழுதை சந்திக்கக்கூடிய மனிதனா இருந்தாலும், நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், வாயில ஒரு சொட்டு பால் இருக்குமானா அதை துடைத்து வருவதுதான் அவன் ஆசைப்படுவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் அந்த இளமைன்றது வந்து யாருமே வந்து இதுதான் இந்த நாளைக்குள்ள அப்படின்றதெல்லாம் யாராலும் முடிவு பண்ண முடியும். எல்லோருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் வந்து இளமை தான். இப்போ வாழ்க்கைன்றது வந்து நம்ம ஒரு பயணத்துல வந்து இளமையும் முதுமையும் நம்ம சந்திச்சுதான் ஆகணும். ஆனா முதுமையை சந்திச்சாலும் மனம் மட்டும் முதுமை அடையாது. உடம்பு வேணா முதுமை அடையலாம். ஏன்னு சொன்னா உடம்போட ஒரு வெஹிக்கிள் ஒண்ணு பண்ண டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்கும். அது சைக்கிளோ, டூ வீலரோ, காரோ, ஏதோ ஒண்ணு, கப்பலோ, ஃபிளைட்டோ, அதை யூஸ் பண்ண அது வந்து டெப்ரிசியேஷன், தேய்மானம் அடைஞ்சிட்டே தான் போகும், டேமேஜ் ஆகிட்டு தான் போகும், ரிப்பேர் ஆகிட்டு தான் வரும். ஆனா அந்த மைண்டுன்றதுதான் வந்து நம்மளுடைய நாம் யாருன்றது காட்டுற மைண்டு தான். அந்த மைண்டுக்கு நேரமே கிடையாது, காலம் கிடையாது, அதுக்கு இளமை கிடையாது, முதுமை கிடையாது, எப்பவுமே இளமை தான். இப்ப இளமையை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும். அப்படியே வந்து இன்னும் உங்களை இளமையாக மாற்றிக் கொள்ள வேண்டும். ஆன்டி ஏஜிங் இந்த விஷயத்துக்குள்ள வந்து எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். கவனம் செலுத்துபவர்கள் வந்து அதுல குறைவான பகுதி, வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடியவங்க குறைவான பகுதி, அதுக்கான நேரம் வந்து கிடைக்கக்கூடியவங்க குறைவான பகுதி. இருந்தாலும் நம்ம சொல்லி வச்சு பதிவு பண்றோம்னு சொன்னா எப்போதும் அல்லது எப்போதாவது அல்லது வந்து யாருக்காவது எங்கேயாவது இது பயன்படும். தலைமுடி வந்து வளர்க்கணும்னு சொன்னா தலைமுடி கொட்டுது ஒரு விஷயம். ஒரே மாதிரியா போயிட்டு போகுது, ஒரே ஏரியாவில கொட்டுது இல்ல, அங்கங்க துண்டு துண்டா கொட்டுது, புழு வெட்டு மாதிரி கொட்டுது, அது பேர் புழு வெட்டு. செதுச்சதுலா உதவுது, அது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறமா வந்து கொத்து கொத்தா கொட்டுறது ஒரு பார்ட்டு, செதில் உதுறது ஒரு பார்ட்டு, பேன் வந்து வந்து உள்ள வந்து
அதிகமா வந்து ஈறுகளும் பேன்களும் பரவி அதன் காரணம் முடி கொண்டது ஒரு பார்ட்டு, ஹீட்னால கொண்டது ஒரு பார்ட்டு, தலைமுடி மெலிஞ்சிட்டே போயிடும். அது அவருடைய தன்மை குறைஞ்சி போய் மெலிஞ்சு போய் கொண்டது ஒரு பார்ட்டு. நிறைய விதங்கள் இருக்கு. பொதுவா நம்ம சர்ச் பண்ண போகும்போது என்னென்னலாம் சத்துக்கள் குறைவுனால முடி கொண்டது அப்படின்னு பார்க்க போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டீன். இந்த புரோட்டீன் பத்தி தான் நமக்கு மைண்ட் இருக்கும். எங்க படிச்சாலும் புரோட்டீன் தான் வரும். புத்தகங்கள்லயோ இல்ல வேற டாக்டரே போகும்போதோ இல்ல வந்து கூகுள் சர்ச் பண்ண போகும்போது ஃபர்ஸ்ட் பிரைம் மேட்டர் வந்து என்ன காட்டுனா புரதம், புரோட்டீன். ரெண்டாவதா காட்டுறது வந்து அயன், அயன் டெபிஷியன்சி. அயன் இல்லைன்னா மெலிஞ்சிடும். அப்புறம் விட்டமின்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் பி, சி, விட்டமின் டி, விட்டமின் இ, இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பயோட்டின் அவ்வளவு சத்து அடுத்தது முக்கியமா தேவைப்படுறது. அடுத்தது ஜிங்க், துத்தநாகம், ஒமேகா 3 ஃபேட்டு. இதெல்லாம் வந்து இந்த வரிசைப்படுத்தி நம்ம பார்க்க போகும்போது எல்லாத்தையும் விடவும் வந்து பிரைம் மேட்டர் எதுக்குன்னா நீர்ச்சத்து, நீர்ச்சத்து, நீர்ச்சத்து. நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் வந்து நம்ம எல்லோரிடமும் எல்லா நேரங்களிலும் எப்போதும் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு மந்திர சொல் நீர்ச்சத்து. நீர்லயே மிக மிக முக்கியமான நீரோட்டம், உடம்புக்குள்ள இருக்கிற நீரோட்டம் எது? ரத்தம். அப்ப ரத்தம் பாய வேண்டும் தலைக்கு. ஏன் தலைமுடி கொட்டுது அப்படின்னு சொன்னா ஒரு நீரோட்டம் பாயக்கூடியது வந்து மேல இருந்து கீழே தான் பாயும். எப்பவுமே கீழே இருந்து மேல பாயவே பாயாது. ஸ்ட்ரீம், வாட்டர் லெவல் இருக்கு இல்லையா, ஃபால்ஸ் இருக்கு, பேரே ஃபால்ஸ். ஆறுகள், ஆற்றினுடைய நீரோட்டம், குளத்தின் நீர்நிலைகள், குட்டைகளின் நீர்நிலைகள், ஏரியின் நீர்நிலைகள், மழை நீர், அப்புறம் காட்டாற்று வெள்ளம், எந்த ஒரு நிலை, கடல், எதுவா இருந்தாலும் நீரோட்டம் ஒண்ணு சமதளத்தில் பரவி கொண்டிருக்கும் அல்லது மேலிருந்து கீழே போகும். கீழிருந்து மேல போகவே போகாது. ஒரே ஒரு நீரோட்டம் மட்டும்தான் கீழே மேல போகும். அது நீர் ஊற்று, ஸ்ட்ரீம் லைக் மேல வருது அப்படின்னா ஹீட் கண்டென்டட். அங்க வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னா, உந்து விசை இருந்துச்சுன்னு சொன்னா மேலே ஏத்தும். எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுல வாட்டர் டேங்க் இருக்குது, தண்ணி மேலதான் வைக்கிறோம், டேங்கை வந்து மேலதான் வைக்கிறோம், மோட்டர் கீழே இருக்கும், பம்ப் இருக்கும். இங்க மோட்டர் போட்டோம்னா அந்த பம்ப் வழியா மேல தண்ணி மேலே ஏறி டேங்க்ல கலப்போம். அந்த மின்சாரம் இல்லாமல் தண்ணி மேல கொண்டு போக முடியாது. ஃபயர் இருந்துச்சுன்னா தான் மேல போகும். அடுப்பு எரிக்க போகும்போது புகை மேலதான் போகும். தண்ணி ஊத்தும் போது தண்ணி மேல கீழதான் ஊத்தும். இதுவே எதிர் திசைகள். எதிர் திசையா இருந்தாலும் நீரும் நெருப்பும் ஒன்று சேர்ந்து செயல்படுகின்ற பொழுதுதான் இது ஆற்றல் மிக்கதாக மாற்ற முடியும். நீரும் இருக்க வேண்டும், அங்க நெருப்பும் இருக்கும். அந்த பகுதியில நீரோட்டம் அப்படின்ற ஹார்ட் அங்கதான் ஆரம்பிக்குது. ஏன் நீரோட்டத்துல இது முக்கியமான நீரோட்டம்? நம்ம எதை பத்தி பேசியிருந்தோம்? பிளட். இந்த பிளட்டினுடைய வந்து யார் பியூரிபிகேஷன் ஏஜென்ட்? லங்ஸ், நுரையீரல் தான் சுத்தப்படுத்துகிறது. நுரையீரல் சுத்தப்படுத்துகிறது, இதயம் அதை சுற்றோட்டமாக கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ இந்த மேலையும் கீழையும், கீழது மேல, மேலது கீழே, அங்க அசுத்த ரத்தத்தை வாங்கி கொண்டு சுத்த ரத்தத்தை ஒவ்வொரு பகுதிக்கும், பேசணும்னா நாக்குக்கு, சுவாசிக்கணும்னா மூக்குக்கு, பார்க்கணும்னா கண்ணுக்கு, கேட்கணும்னாக்க காதுக்கு, உணரணும்னு சொன்னாக்க ஸ்கின்னுக்கு, தோலுக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து யோசிக்கணும்னா மூளைக்கு, வேலை செய்யணும்னா ஹார்ட்டுக்கே கொடுக்கணும். ஹார்ட் பம்பிங் பண்ணணும்னா ஹார்ட்டுக்கு ரத்தம், ஹார்ட் கொடுக்கணும். வாங்கி இந்த நீ கொஞ்சம் விடு அப்படின்னு ஹார்ட்டுக்கே கொஞ்சம் கொடுத்துட்டு தான் தடுத்து போக முடியும். ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகாது, ஸ்டாப் ஆகுது. அந்த நீரோட்டம் மேல் நோக்கி போகாதனுடைய விளைவு என்னவாகுது? அங்க வந்து ரெண்டு விதமான நிலைகள் ஏற்படுது தலையில. ஒண்ணு வந்து ரைனஸ், இன்னொன்னு ஹீட். 5 மூலப்பொருள் இருக்கு: நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. இந்த 5 மூலப்பொருள்ல 2 மூலப்பொருள் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே மேலதான் வள வைக்கும். ஒண்ணு காற்று, இன்னொன்னு நெருப்பு. காற்று என்ன பண்ணும்? உலர்த்திடும், உலர வைத்து விடும், ட்ரைனஸ் கொடுத்துரும். நெருப்பு என்ன பண்ணும்? ஹீட் பண்ணிடும்.
ஹீட் அண்ட் ட்ரைனஸ் என்ன பண்ணுது? தலையில இருக்கக்கூடிய முடிகளை உதிர வைத்து விடுகிறது. அப்ப ஹீட் அண்ட் ட்ரைனஸை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னா அந்த பேலன்சிங் டயட் வேணும். வாட் இஸ் மீன் பை த பேலன்சிங் டயட்? டயட் ஃபார் த ஹெட் ரீஜியன் ஆர் ஹெட் ஹேர். தலைமுடிக்கு எந்த விதமான சரிவிகித உணவை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னாக்க எல்லோருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு மலரும் ஒரு தனி நிறம், ஒரு தனி குணம், ஒரு தனி மனம், ஒரு தனி வடிவம். டிஃபரெண்ட் இன் ஷேப், டிஃபரெண்ட் இன் நேச்சர், டிஃபரெண்ட் இன் கலர் அண்ட் டிஃபரெண்ட் இன் ஃப்ராக்ரன்ஸ். அப்படி இருக்க போகும்போது இவருக்கு இந்த மாதிரி எல்லாரும் நீ ஒரே மாதிரி எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லா தலைமுறை எடுத்துருப்பாங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ண ஓட்டங்கள், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை பளுக்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேடுதலுக்கு தேவை. அதனால வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்கேல் இருந்தா உலகத்துல இது ஜெயிக்கிறதுக்கு இது மாதிரி இவன் தான் பெரிய கோடீஸ்வரர். யாரு? நம்முடைய வளர்க்கும் மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர் தான் இன்னைக்கு உலகத்துல பெரிய பணக்காரர். செஸ்ட் ரிச்சஸ்டா யாருக்காக அவன் தேன் த ரிச்சஸ்ட். ரிச்சஸ்டோட ரிச்சஸ்டா மாற முடியாது வலிமை யாரு இருக்குதுன்னா இவருதான் இருக்கு. அந்த ப்ரொஃபஷன் யாரை ஜெயிக்க முடியுமான்னு ஜெயிக்க முடியும். அதனாலதான் அது உங்க கையில படைக்க முடியும். எனக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி லிஸ்ட்ல வந்து எனக்கு புரதம் தேவையா, எனக்கு பயோட்டின் தேவை, எனக்கு விட்டமின் ஏ தேவையா, பி தேவையா, சி தேவையா, டி தேவையா, இ தேவையா? இங்க கிடையாது. ஏ சி டி இ தான். இ ஆப்சென்ட். அப்போ வந்து எனக்கு வந்து வேற என்ன தேவைப்படுது? இதுதான் நாம வந்து இப்ப பிளான் பண்ணணும். சரி, பொதுவா வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கே தெரியும். காலைல என்ன சாப்பிடுறோம், மதியானம் சாப்பிடுறோம், சாயந்தரம் என்ன சாப்பிடுறோம். அதுல வந்து எது சாப்பிடாம விட்டு போயிருக்கு. நம்ம சொல்ல போற விஷயங்கள் வந்து எது நாம் சாப்பிடுவது, சாப்பிடாம இருப்பது அப்படி ரெண்டா பிரிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ வந்து எதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் வந்து மாத்தணும், எதெல்லாம் பண்ணாம இருக்கிறோமோ அதெல்லாம் பண்ணணும். அவ்வளவுதான். 6 9 மாத்திரம் 9 6 சின்னது நான் எழுதிக்கிறேன் 6ன்னு 9 திருப்பி போகணும். புரதம்ன்றது எதுல இருக்குது எல்லாருக்குமே தெரியும். பருப்பு வகைகள் எல்லாம் புரதம் தான். எல்லா பருப்பு பயிர் வகைகள். பால்லயும் வந்து புரதம் நிறைய இருக்கு. ரிச் இன் புரோட்டீன். பால் வெள்ளையா கால்சியம் தான். முட்டை, மீன்கள். மீன்கள் தலைமுடி வளர்ச்சியில ரொம்ப முக்கியமானது. மீன்கள் நீரோட்டத்தில் உள்ளதா இருக்குது. அதனால மீன்கள் எப்பவுமே தலைமுடி வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். புரதமே அங்கதான் இருக்கு. மீன் வெள்ளை கரு மஞ்சள் கரு ரெண்டுமே சாப்பிடலாம். எல்லா பயிர் வகைகளிலும் புரதம் தான். எல்லா பருப்பு வகைகளும். பயிருக்கும் பருப்புக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? பருப்புன்னு என்னது? ரெட் கிராம், கிரீன் கிராம், பிளாக் கிராம், ஒயிட் கிராம், எல்லோ கிராம், ப்ளூ கிராம், கிராம், இதெல்லாம் வந்து பருப்பு வகைகள் தான். துவரை, உளுந்து, கடலை, இது மாதிரிதான் சிறுபருப்பு. அதுவே உருண்டை உருண்டையா முழுசு முழுசா பார்க்க போது பயிர் வகை. பயிறு அப்படின்னாலும் உருண்டு இருக்குதா? பருப்புன்னா அப்படி ஸ்ட்ராங்கா நிக்குதா? உடஞ்சி நிக்குது. என்னென்ன பயிர் வகைகள்லாம் இருக்குது? பட்டாணி, வெள்ளை மூக்கல்ல, கருப்பு மூக்கல்ல, காராமணி, அவரை, கொச்சை, பச்சை பயிறு, இதெல்லாம் பயிர் வகைகள். இதை வந்து நம்ம வந்து ஹோல் வீட்டா வாங்குறது நல்லது. அதெல்லாம் வந்து பேசணும், அப்புறமா பேசலாம். ஆக மொத்தம் புரதம்ன்ற லிஸ்ட்ல வரல இதெல்லாம் வருது. இதுல வந்து எது நமக்கு வந்து சாப்பிட்டா இது நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியாதா? பச்சை பயிர் சாப்பிட்ற அன்னைக்கு நம்ம எப்படி இருக்குது, பட்டாணி சாப்பிட்ற அன்னைக்கு எப்படி இருக்குது, உளுந்து வடை சாப்பிட்ற அன்னைக்கு எப்படி இருக்குது, இல்ல வந்து நம்ம வந்து மசாலா வடை சாப்பிட்ற அன்னைக்கு எப்படி இருக்குது, நம்ம வித்தியாசம் தெரியாது, சொல்ல தெரியாதா? மீன் சாப்பிட்ற அன்னைக்கு நம்ம எப்படி இருக்குது, மீன் குழம்புல போட்டா எப்படி இருக்குது, மீன் வறுவலா இருந்தா எப்படி இருக்குது. மீனை வந்து ஒரு வந்து எப்பவுமே எப்படி சாப்பிடுறதோ அப்படி சாப்பிடுவோம். மொத்தமா எடுத்து ஒண்ணா எடுத்து போட்டு அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணி ரோல் பண்ணி ஃபிஷ் ரோல்.
வருது அது மாதிரி. அப்படி வந்து முட்டையில வந்து எந்த மாதிரி முட்டை சாப்பிடலாம்? நூத்துக்கணக்கான முட்டை ரெசிபிஸ் இருக்கு. ரெசிபிஸே நம்ம பேசப்பட நிறைய பேசணும். ஒரு எபிசோடுக்கு அப்புறமா தான் ரெசிபிஸ் வரும். முட்டையில வந்து சாதாரணமா முட்டையை அவிச்சு சாப்பிடுறது, பச்சையா சாப்பிடுறது முதல்ல எடுத்துடணும். அப்புறம் பால் அடிச்சு சாப்பிடுறது, அப்புறம் கலக்கியா சாப்பிடுறது, அப்புறம் வந்து வந்து அவிச்சு சாப்பிடுறது, அப்புறம் ஆம்லெட் போடுறது, பிளைன் ஆம்லெட், அது வந்து பெப்பர் அண்ட் இது வந்து சால்ட், அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு பண்றது. முட்டையை வந்து பணியார குழியில ஊற்றி சாப்பிட்டு முட்டை பணியாரமா சாப்பிடும். தோசை முட்டையா ஊற்றி சாப்பிடும். அப்புறம் முட்டை தோசை சாப்பிடணும். முட்டை தோசை வேற, தோசை முட்டை வேற. தோசை மாவு ஊத்திட்டு அது மேல முட்டையை உடச்சு ஊத்தா அந்த முட்டை தோசை. முட்டையை வந்து மசாலா, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தோசையா ஊத்தோம்னா அது தோசை வித்தியாசம். அது மொத்தம் முட்டை. முட்டையாக சாப்பிடணும். அதுல இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னு சொன்னா அது பயன்கள் புரியாது. ஏன்னா இது வந்து புரியுதுக்காக சொல்றேன். நான் எப்படினா சாப்பிடலாம். உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்றது செலக்ட் பண்ணி கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஆயத்தமாக, ஒரு ஏற்பாடாக நான் சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து புரதம் அப்படின்ற லிஸ்ட்ல வருது. புரதம் என்ன செய்யுது? உதிர்வதை தடுக்கிறது. ஏன்னா இது வந்து ஸ்டிக்கி குளூட்டன், ஓரளவுக்கு பசையும். ஒட்டணும்னா பேஸ்ட் வரும்ல, பேஸ்ட் இல்லைன்னா ஒட்டாது, உதிர்ந்து. அப்ப விட்டமின் ஏ எனக்கு வந்து டெபிஷியன்சி. விட்டமின் ஏ டெபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது? விட்டமின் ஏ டெபிஷியன்சி ரிஃப்ளெக்ஸ் வந்து கண் பார்வை டல்லாச்சினாலே விட்டமின் ஏ நம்ம கொஞ்சம் எடுத்துன்னே மைண்ட் எங்க போகுது? கேரட் சாப்பிடும், கீரைகள் சாப்பிடும், அதுலயும் முட்டை வரும், குரோத்துக்கும் பயன்படும். அதுக்கப்புறமா வந்து கிழங்கு வகைகள், அதுல வந்து முக்கியமா சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, அது ஒரு முக்கியமான விட்டமின். அப்புறம் பாலும், பால்லையும் விட்டமின் ஏ. அப்புறம் விட்டமின் பி கிடையாதுன்னு சொல்லிட்டேன். விட்டமின் சி. விட்டமின் சி எல்லாருக்கும் தெரியும், சிட்ரிக் ஃப்ரூட்ஸ். அதுதான் சீல வச்சாங்க. சிட்ரிக் வந்து சீல ஆரம்பிக்கிறாங்க. ஆரஞ்சு, ஸ்வீட் லைம், சாம்பி, லெமன், 4ல 3 தான் வந்து ஒரே விஷயத்தை 2 தடவை சொல்லிட்டு. ஸ்வீட் லைம், மசாமி ஒண்ணுதான். சாத்துக்குடி சாறுதானா பாத்துக்கணும். விட்டமின் டி. விட்டமின் டி அதிகமா வந்து வெயில தான் இருக்கு. வெயில்ல போய் நின்னாலே சரியா போச்சு. விட்டமின் டி வேணும்னா குளுக்கோஸ்ல விட்டமின் டி குளுக்கோஸ் வந்து வருது, அது தள்ள கலந்து குடிச்சா சரியாயிடும். இல்ல அது, அதெல்லாம் வந்து உடம்புல உணவின் மூலமா சேர்ற மாதிரி சேர முடியாது. உணவுக்கு அப்பாற்பட்டு வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மண்ணு கட்டுதான், அந்த மாதிரி கட்ட போகும்போது நமக்கு விட்டமின் டி டெபிஷியன்சியை உடம்பு பேலன்ஸ் பண்ணிக்கணும். மாலை வெயில் ஒரு மாதிரியான நன்மைகள் கொடுக்குது, மாலை வெயில் ஒரு மாதிரியான நன்மை கொடுக்குது. ஆக மொத்தம் இதமான பாதுகாப்பான வெயில் மாலை வெயில். இளஞ்சூரியனை யாரும் பார்க்கறதே கிடையாது. காலையில் எழும் சூரியனை பார்ப்பதில்லை, இளம் சூரியனையும் யாரும் பார்ப்பதில்லை, எழும் சூரியனும் யாரும் பார்ப்பதில்லை. எல்லாம் வந்து முடிஞ்சு உச்சிக்கு போனதுக்கு தான் எழுந்தது. அப்ப உச்சி உள்ள முடிக்கொண்டாம் என்ன செய்யும்? பேசலாம், நான் பேசலாம், நான் அதிகாலை எழுந்துடும். அது இல்லாம காளான்கள் இருக்குது, மஷ்ரூம்ஸ், அதுல விட்டமின் டி இருக்கு. அடுத்தது விட்டமின் இ. கீரைகள்ல விட்டமின் இ இருக்குது. அப்புறம் வந்து நம்ம வந்து வாங்கக்கூடிய அஃபோர்டபுளான்னு தெரியாது பாதாம் பிஸ்தா, சூரியகாந்தி விதைகள், சூரியகாந்தி விதைகள், சன்ஃபிளவர் சீட்ஸ், இது விட்டமின் இ தேக்கி வச்சிருக்கு. அப்புறம் பயோட்டின் சத்துன்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம் மெடிக்கல் டேர்ம்ஸ்.
டெர்மினாலஜி. அது வந்து அதிகமா பாதாமில் இருக்குது, பயிர் வகைகள் இருக்குது, முட்டைகள். மொத்தம் எங்க பார்த்தாலும் எங்க வந்துட்டே இருக்குது, யாரும் எங்க வந்துட்டே இருக்காங்க. தான் அதிகமான இடத்துக்கு சைவேட்டுகளுக்கும் சரி, அசைவேட்டுகளுக்கும் சரி. அசைவெட்டுகள், சைவத்தை வெட்டுபவர்கள் எல்லாம் அசைவெட்டுகள். சைவத்தை மட்டுமே சாப்பிடக்கூடிய சைவேட்டுகள். சைவேட்ஸ் அண்ட் அசைவெட்டுகள். whoever may be, முட்டை இஸ் தி பெஸ்ட் டயட். சைவக்காரர்களுக்கு சைவம், அசைவக்காரர்களுக்கு அசைவமாக முட்டை இருவிதமாக நினைக்கிறது. அசைவக்காரர்களுக்கு முட்டைக்குள் கோழி இருக்குன்னு தெரியுமா? சைவக்காரர்களுக்கு முட்டைக்குள் கோழி இல்லை, முட்டை மட்டும் தான். அது இல்லை. அடுத்து ஜிங்க் அப்படி ஒரு சத்து தேவைப்படுது. துத்தநாகம். துத்தநாகம் வந்து எதுல அதிகமா இருக்குது? முட்டையில அதிகமா, பெரிய முட்டையா. அப்புறமாக நம்ம வந்து அசைவமா வேணுமா அசைவமா வேணுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அசைவமாக இருந்தால் வேர்க்கல்ல, சைவமாக இருந்தால் இறால். பாத்துக்கணும். ரொம்ப சொல்றது அப்படியே எழுதிடுவோம். எங்களோட எல்லாம் அசைவம்னா வேர்க்கல்ல, சைவம்னா இறால் எழுத. அடுத்தது ஒமேகா 3 கொழுப்பு. இது ஒரு கொழுப்பினுடைய பார்ட்டு. ஒமேகா 3 ஃபேட் வந்து எப்பவுமே வந்து நமக்கு மீன்கள் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சைவம் தான் கேட்கறப்போ வால்நட்ல இருக்குது. அது வரைக்கும் பாதாம் வந்து அந்த இடத்துல வந்து இப்ப யார் வராங்க? வால்நட் வருது. வால்நட் இன்னொரு பேர் என்னது? வால்நட் இன்னொரு பேர் என்னது? அடுத்தது பட்டர் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அவகோடா. பேரு பட்டர் ஃப்ரூட். இருக்கணும் இல்லையா, பிசு பிசுப்பா இருக்கும். தலைமுடியை ஒட்ட வைக்கணும்னா முதிர் முடியல எடுத்து ஒட்ட வச்சிடலாம். ஆமா, ஒட்ட வைக்கிறதுக்காக தான் இது. அப்புறமா நீங்க சொன்னீங்களா ஆரம்பத்தில் நீர்ச்சத்து நீர்ச்சத்து நீர்ச்சத்து, அதுல எங்க இருக்குது? தர்பூசணி, கிர்னி, வெள்ளரி, நிறைய இருக்கு இல்லையா நீர்ச்சத்து. நம்ம தெரியாத ஒண்ணு. நம்ம எப்பவுமே நீர்ச்சத்தோட தான் வந்து பேசிட்டு இருக்கோம். நீச்சத்தோட தான் வாழணும்னு சொல்ல முடியாது, நீச்சல் சாப்பிடணும்னு சொல்ல முடியாது. நீச்சத்து பேசிட்டா அட்லீஸ்ட் 10 நாள் பரவாயில்ல, அதை கூட பேச தெரியாம ரொம்ப நீர்ச்சத்து பேசுதான் இருக்கும். இப்ப எப்போ பேசிட்டே இருக்கும்போது எப்பயாவது அதுக்குள்ள வந்துடும் விளையாடுமோ. இப்ப அதுல அதிகமாக வந்து முதலிடம் பிடிக்கக்கூடியது வந்து நான் வெஜிடேரியன்ல வந்து முட்டை தான் முதலிடம் பெறுகிறது. 2ஆம் இடம் மீன்கள். 3ஆம் இடம் வந்து இறால் ஒரே இடத்துல வருது. சரி, சைவ உணவுகள்ல வந்து புரோட்டீன் ரிச் ஃபுட் இருக்கு இல்லையா, பயிர்கள், பருப்பு வகைகள். இந்த சிக்கன் வந்து பல கொஸ்டின்ஸ் பிளஸ் மைனஸ் எல்லாம் இருக்கனால அதை பத்தி பேசுறேன். தான் புரோட்டீன் ரிச், புரோட்டீன் தான் கடைசியில புரோட்டீன் தான் இருக்கிறாங்க. புரோட்டீன் ஷாப் தான் இருக்கிறாங்க. புரோட்டீன் தான். நான் சொல்லாம இருக்கிறேன். சில நிறைய விஷயம் சொல்லணும் இல்லையா, அதுல சில விஷயம் சொல்லாம விடுபடுறது இல்லை, விடுபடுற விஷயம் தெரிஞ்சு விடுபடுறேன். ஆனா இப்போதைக்கு சொல்ல வேணாம். அப்பதான் முடிப்பற்றவருக்கு வந்து சிக்கன் தான் சாப்பிட சொல்றீங்கல்ல, நாங்க சிக்கன்லேயே தான் இருந்தாலும் மூழ்க போறோம்னு போயிடும். ஏற்கனவே உங்களோட மீட்டர் கொண்டாட முடியல, இன்னும் ஓவரா மூழ்கிடக்கூடாதுக்காக நான் சிக்கன் பத்தி பேசாம பேசிக்கிறேன். சரி, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து விட்டமின் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, ஒமேகா ஃபேட் இருக்குது, அப்புறம் வந்து ஜிங்க் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து அயன் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து புரோட்டீன் இருக்குது. அப்படின்னா பேர் நம்ம வந்து நம்ம லாங்குவேஜ் பருப்பு வகைகள், பயிர் வகைகள், முட்டை, மீன்கள், அதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்துல வந்து இறால் வச்சு, ஒரு இடத்துல காளான் வச்சு, தலை காமிச்சு. பயிர் வகைகள்ல வந்து வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். முதலே அதை சொல்லியிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். வேர்க்கடலை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஒரு கைப்பிடி பயிர் தினந்தோறும் நமக்கு தேவையான அளவு எவ்வளவு வருது தேவைப்படுது, பயிரோ பருப்போ நமக்கு வந்து ஒரு கைப்பிடி அவங்கவுங்களுக்கு ஒரு கைக்குள்ளதான். இதயம் வந்து எவ்வளவு இருக்குன்னா நம்ம கையளவுக்கு தான். கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து கண்ணதாசன் சொல்றாரு. அது மாதிரி கையளவு தான் இதயம் இருக்குது. கையளவு தான் நம்ம பிறந்து சாப்பிடணும். இவ்வளவு வேர்க்கலை சாப்பிட்டு வயிறு வேர்க்கலை சாப்பிட்டா வயிறு பெரிய கேஸ் ட்ரபிளா இருக்குது,
இதை போய் நல்லா உணவு சொல்றாங்களே எல்லாரும். இது சாப்பிட்டா நெஞ்சு வலியே வருது, அப்படியே அடைச்சிக்குது. நல்லா சாப்பிட்டா சரியானு சொன்னாங்க. நல்லதுமா அதுவும் போயிட்டு இருந்துச்சுங்க. என்னதான் பண்ணணும் தெரியல, மூச்சு விட முடியலையே, படுக்க முடியல, தூங்கவே முடியல. விடிகாலம் போனேன். வேர்க்கடலை இவ்வளவு சாப்பிட்டேன். நான் வந்து காலையில வரல. வாந்தி வர மாதிரி காலையில தலை சுத்துது. அது கேட்டாக்கா இஎன்டி போனா காது டாக்டர். என்னதான் பண்ணணும், மயக்கமா இருக்குது எனக்கு. காலையில என்னன்னு கேட்டாக்கா வேர்க்கடலை சட்னி தான் வச்சுக்கோங்க தோசை. நல்லது சார், புரிஞ்சு தோசை சாப்பிட்டு போக முடியும். அதனால நான் வெளியே சாப்பிடுவேன். அளவறிந்து நம்ம சாப்பிடணும். என்ன பண்றோம், வேர்க்கடலை யாருமே அளவோடு சாப்பிடுறது கிடையாது. யாரா வேணாலும் இருங்க, யாரா வேணாலும் இருந்தாலும் நீங்க அளவோட சாப்பிடுங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் என்ன பண்ணேன், முன்னெல்லாம் வந்து டெய்லி வாக்கிங் போகும்போது முன்ன ஒரு 5 வருஷம் முன்னாடியே 10 வருஷம் ஒரு வேர்க்கடலை 5 ரூபா, இப்போ வந்து 10 ரூபாயா, அப்போ வந்து 1 ரூபா 2 ரூபா அப்படிதான் இருந்துச்சு. 5 வருஷம் வரலாம் 1 ரூபா அப்படில இருந்து இப்படியே 50 பைசா தான் ஆரம்பிச்சு, 10 பைசால ஆரம்பிச்சது, 10 பைசால ஆரம்பிச்சது கேட்டா நான் கடைக்கு எங்கேயோ போறேன். இன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்க. வேர்க்கடலையே ஒரு பாக்கெட் வாங்கி சாப்பிடும் ரொம்ப நிறைவா இருந்துச்சு எனக்கு எப்பவுமே. அப்போ மனிதன் மறதியாளன் தான். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டேன், வேர்க்கடலை 1/4 கிலோ பாக்கெட் வாங்கிச்சு. சாப்பிட்டாக்க மறுநாள் பிடிக்கவே இல்லை. மாதிரி அதோட விட்டுற வேண்டியது. உனக்கு ஒத்துக்காம போனா அது மைண்ட் அதுக்குள்ள போகாது இல்லையா, விட்டுருவோம். ஒரு மாசம் வச்சு மறுபடியும் ஒரு பாக்கெட் வண்டியில வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஒரு வாரம் டெய்லி வண்டியில வாங்கிட்டு வண்டிக்கார ஒரு நாள் காணும் போய் 1/2 கிலோ பாக்கெட், அதில் வாங்க 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டேன். 1/2 கிலோ வாங்கி உட்காந்து நைட் உட்காந்து சாப்பிட்டு சாயந்தரத்தில் உட்காந்து சாப்பிட்டா நைட் அப்படியே எங்க சாப்பிடுறது. நானும் நினைச்சுக்குவேன் இதுக்கு காரமா சாப்பிட்டோம்னா பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உணவு ரொம்ப தெரிஞ்சிச்சு. இதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து பிடிக்கும் காரம் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு காரமாக சாப்பிட்டா அது இன்னும் கொஞ்சம் வயிறு பண்ணிக்கின்னு தூக்கத்தை கெடுத்து காலையில வேலைக்கு எடுத்து அப்புறம் போலாம் இது மாதிரி தலை சுத்து வேர்க்கல சுத்திட்டு வேர்க்கலையே விட்ட வச்சு வளரும். திரும்ப ஒரு நாள் வண்டியில வந்து சாப்பிட நினைச்சு எவ்வளவு ஈஸியா வந்து இயற்கையா நமக்கு ஆண்டவன் இயற்கையான முறையில் நம்ம இது அதுக்கு அளவு எப்படி பாரு, இந்த ரோல் பண்ணி ரோடா உள்ள நிறைய போடாத அளவுக்கு ரோல் பண்ணி போதுமா. அது தினந்தோறும் வந்து ஓகே. நான் அப்புறம் கொஞ்ச நாள் நானே சமாதானம் பண்ணிக்கலாம். இல்ல இது இந்த கடைக்காரன் கெட்ட நம்மளே மளிகை கடைக்காரன் ஒரு காலம் இருந்துட்டு இப்படி பேச மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்குவேன். சமாதானம் மாறி மாறி மனசு மாறுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வாங்க. இப்போ கூட சமீபத்துல ஒரு மாசம் முன்னாடி 2 3 நாள் தொடர்ந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வண்டியை பார்க்க முடியல, டைம் இல்லை. அது எனக்கு திருப்தியா இருந்தது. அப்ப நான் சொல்லி நினைச்சுக்கிட்டேன். இது அப்ப நினைச்சிட்டு இப்ப பேச போறது எனக்கு தெரியாது. அன்னைக்கு நினைச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து வேர்க்கடலை இவ்வளவு அளவோட நம்ம வந்து நம்ம சாப்பிட்டோம்னா எனக்கு இவ்வளவு திருப்தியா இருந்தது. எனக்கு ஒண்ணுமே செய்யல. நல்லாவும் ஒரு தெம்பா இருக்கு. அடுத்த வேலையை சுறுசுறுப்பா பார்க்க முடியுது. அதை விட்டுட்டு நம்ம போய் இந்த 1/2 கிலோ 1/4 கிலோ எல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்து சாப்பிட்டோம்னு சொன்னாதான் கெடுபிடிட்டு போகுது. யாராவது ஒருத்தர் நிலத்துல கொடுக்குறாங்க, அன்னைக்கு ஒரு அவிச்சு சாப்பிடுறோம், கொஞ்சம் கூட போட்டு சாப்பிடுறோம், வேற விஷயம். எப்பவுமே இது ஹேபிட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம திரும்ப கிடைக்க போறது இல்ல. நம்ம வேர்க்கடலை சாப்பிட்டு ஒரு நாள் பொழுதா வேர்க்கடைக்காக விளக்க முடியுமா? நாளை பொழுது இறைவனை கருத்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. கண்ணதாசன் சொல்ற மாதிரி நாளை பொழுது வேர்க்கடலை கருத்து நடக்கும் வாழ்வில் இது படுத்து கிடது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வேர்க்கடலை சாப்பிட்டு படுத்து கிடக்க முடியாது. வேர்க்கடலை அற்புதமான உணவுன்றதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. அவ்வளவு அற்புதமான உணவு. உடம்புல வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுல வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு பார்க்க யாரும் வந்து உலகத்தில் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு தேவையான நம்ம நாட்டு உணவு வேர்க்கடலை மிகச்சிறந்த உணவு. அதை பயன்படுத்துற விதமும் அளவும் நம்ம தெரிஞ்சு பயன்படுத்தணும்னு சொன்னா அது அற்புதமான ஆற்றலையும் தரக்கூடிய உணவுன்றது வந்து இங்க பதிவு பண்றாங்க. தலைமுறை வளர்ச்சியில நான் வந்து கடைசியா இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். கீரைகள்னு பொதுவா சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரே ஒரு கீரை பத்தி பேசுறேன். ஸ்பினாச். ஸ்பினாச் என்னது? பசலைக்கீரை. பசலைக்கீரையிலேயே பசை இருக்குது. பசை எதுக்கு இது பசை எதுக்கு யூஸ் ஆகுது? ஒட்டுறது. ஸ்பினாச்ன்றது எஸ்பி ஐ என் ஸ்பைனை லிங்க் பண்ணுது. இப்போ பிரெயின் தலைக்கு தானே, பிரெயின் எங்க தலைக்கு அதுக்கு லிங்க் பண்ற இடம் எது? பிரெயின். இது ஸ்பைன். ஸ்பைன்ல இருந்தா தண்டுல இருந்தா ரத்தம் ஓட்டம் போய் ஆகணும் மூளைக்கு. ஸ்பைன்ல தான் ஸ்பைன் ஆச். ஸ்பைன் ஆச் மேல இப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த பசலைக்கீரை இருக்கு இல்லையா, இந்த பசலைக்கீரை வந்து எப்படிப்பட்ட ஆற்றலை கொடுக்குதுன்னா, அனிமிக் கண்டிஷன் சாவ போறாங்க, தட்டி எழுப்பி உட்கார வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை பசலைக்கீரை. அனிமிக் கண்டிஷனுக்கு பெஸ்ட் கீரை ரிட்டையர் நிக்கிறதா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆராய்ச்சியில. இது யாருடைய ஆராய்ச்சியில ஒரு மருந்து எடுத்தேன்னு சொன்னா காந்திஜியுடைய ஆராய்ச்சியில இருந்து எடுத்தேன். ஆக மொத்தம் நான் கொடுத்து பார்த்ததுல அனிமிக் கண்டிஷனை ஜெயிக்கிறது 2 கீரைகள் தான் அதிகமா சஜஸ்ட் பண்ணிருக்கிறேன் பேஷண்ட்ஸ்க்கு. அதுல ஒண்ணு வந்து
பசலைக்கீரை, இன்னொன்னு முளைக்கீரை. அவங்களுக்கு புளிப்புத்தன்மை தேவைப்பட்டு ரத்த குறைவா இருந்தால் ஏதாவது இந்த பசலைக்கீரையும், உப்புத்தன்மை குறைஞ்சி அவனுக்கு ரத்தம் தேவைப்படுச்சுனாக்கா அவருக்கு வந்து கீரையை நான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன். அது என்ன உப்புத்தன்மை புளிப்புத்தன்மை எடுத்துதான் கடைசியா படிக்கும், அறுசுவை படிக்கும். அப்ப இதுல வந்து பசலைக்கீரையை வாரத்துல ஒரு 3 நாள் கண்டிப்பா நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் தலைமுடி உதிர்வதை தடுத்து புது தலைமுடியை வளர வைக்கிறது மட்டுமில்ல, அதை வந்து ஆரோக்கியமான தலைமுடியாகவும் திக்னஸ் கொடுத்து வளர வைக்கிறதுல வந்து ஸ்பினாச் முதலிடம் பிடிக்கிறது. வேர்க்கடலை அது கூடவே ஒட்டிட்டு போகுது, ஜவுளியா போகுது. அது இல்லாமல் நீங்கள் முட்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். முட்டை சாப்பிடறவங்களா இருந்தால் இன்னும் நாட்டு முட்டை ஃப்ரீ ரேஞ்ச் வந்து கோழிலிருந்து கிடைக்கக்கூடிய முட்டைகளா இருந்தால் பெஸ்ட். இந்த நாட்டு முட்டையும் பண்ணைகள்ல தான் கிடைக்குது இப்ப வரக்கூடிய நாட்டு முட்டைகள். கிராமங்கள்ல வந்து கிடைக்கக்கூடிய நாட்டு முட்டை வந்து அது கிடைச்சதுன்னா அது ஆரோக்கியமான நாட்டு முட்டை தான் விஷயம். அது மாதிரி அதெல்லாம் ரொம்ப உள்ள போய் பார்க்க முடியல. மொத்தத்துல முட்டை வந்து முதலிடம் இருக்கிறது. அது அப்புறம் வந்து பசலைக்கீரை, வேர்க்கடலை நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இருந்தாலும் கூட நம்ம வந்து எல்லாத்தையும் தான் வந்து நம்ம பார்த்தாகணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். முடி கொட்டதில்ல வெள்ளை சக்கரை பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு, டைரக்ட் ஸ்வீட்டு முடி கொட்ட வைக்கிறதுலாம் முதலிடம் பிடிக்கிறது வந்து சக்கரை தான். சர்க்கரை சார்ந்த பொருட்கள். சர்க்கரை சார்ந்த பொருள் எது? லட்டு, ஜாங்கிரி, பாதுஷா, மைசூர் பாக்கு, இப்படியே. அப்ப நாளத்தோறு மீதெல்லாம் வாங்கலாமா கேட்காதீங்க. இந்த மாதிரி சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ், அதே மாதிரி ஸ்வீட்னர் போடுறாங்க இல்லையா, சக்கரை கூட சாப்பிடலாம். அதோட 1000 மடங்கு தீங்கானது அந்த ஸ்வீட்னர். சாக்கரின் கண்டென்ட் வாங்குறது வந்து அவ்வளவு அபாயம், அவ்வளவு அசிடிக் நேச்சர் கொண்டு வந்து இதுல காணோம். காணாடி போகுதா? சர்க்கரை மருடம் பிடிக்கும். பேக்கடு ஃபுட்ஸ், பேக்கடு ஃபுட்ஸ்னா அட்டைப்பட்டியில பேக் பண்ணது, பிளாஸ்டிக் கவர்ல பேக் பண்ணது, டின்ல பேக் பண்ணது, ஆல் பேக்டு ஐட்டம்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இல்லையா, அதெல்லாம் வந்து தலைமுடியை வந்து அப்புறம் வந்து போட்டு வருன்னு டீப் ஃப்ரை செய்யப்பட்ட உணவுகள். ஏன் டீப் ஃப்ரை பண்ண என்ன ஆகுது? என்ன காணாம போகுது? சிம்பிளா யோசிக்கும், சாதாரணமா யோசிக்கும். கத்துக்கலாம் இல்ல, அதை விட வேற வருபட என்ன காணாம போகுது? தண்ணீர் காணாம தீஞ்சு போகுது. ப்ரௌனிஷா டாமினேட்டடா மாறுச்சுன்னு சொன்னா அந்த தண்ணியே இல்லடா. நீர்ச்சத்து எவ்வளவு முக்கியம் இல்லையா? நீரோட்டம் மேல போகணும் இல்ல, கீழே நீரோட்டம் இல்லாத உணவுகளை உள்ள கொடுத்து ட்ரை ஆக்கி உள்ள வச்சிருந்தாங்க. நீங்கள் கூழாங்கற்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள், மண்ணை நிரப்பிக்கிட்டு இருக்கிற குடல்ல, அதுல தண்ணி கிடைக்காது உங்களுக்கு, பத்தி போயிடும். இது மாதிரி அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸ்வீட்ஸ், ஸ்வீட் கண்டென்ட் ஃபுட்ஸ் அப்படின்னா சாக்லேட்டு, ஸ்வீட்ஸ், பேக்கரி ஃபுட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பேக்டு ஐட்டம்ஸ், நாட் பேக்கரி ஐட்டம்ஸ், பேக்டு ஃபுட்ஸ் அப்படின்னா என்னது? அட்டைப்பட்டியில பண்றது, பாலித்தீன் கவர்ல பண்றது, டின் பேக்டு ஃபுட்டு, அந்த மாதிரி பேக்டு ஃபுட்ஸ். அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடாம எதுவும் வர முடியாது. இப்போ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொடுக்க போகும்போது அதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் தான். ஸ்வீட் பத்தி பேசியிருக்கோம். 1000 மடங்கு, 1 மடங்கு இனிப்பு வந்து நம்ம டைரக்டா நம்ம கிடைக்குதுன்னா 1000 மடங்கு அந்த சர்க்கரையின் மாதிரியான பொருட்கள் நமக்கு கிடைக்குது. இந்த மனசுல வச்சோம்னு சொன்னா முதல்ல வந்து அவாய்ட் பண்ண வேண்டியதை அவாய்ட் பண்ணாமல் நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஆட் பண்ணாலும் கெட்டு போன பால் பாத்திரத்துல மீண்டும் பாலை ஊற்றினாலும் அந்த பாலும் என்ன ஆகும்? பாழடைஞ்சுதான் போகும், பாழாக மாறிடும். பால் எடுத்தது பால் அப்படி எடுத்து போயிடும். அதனால முதல்ல வந்து கிளென்சிங் ப்ராசஸ் முக்கியம். அதுல முக்கியம் வந்து நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அப்புறமா ஆட் பண்ண வேண்டியது ஆட் பண்ணி பார்த்தால் தலைமுடி வளருதா இல்லையா, உதிராம இருக்குதா முதல்ல, அப்புறம் வந்து நியூ க்ரோத் வருதா, அது திக்னஸ் கொடுக்குதா, அப்புறம் கலர்லாம் இருக்கு கரெக்டா இருக்குதா, மெயின்டைன் ஆகுதா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் என்றால் நாம் வெற்றி பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். தலைமுடியுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். மீண்டும் அங்கிருந்து எங்க வேணாலும் போகணும். எங்க போகணுன்றதை அடுத்த வாரம் பார்ப்போம். இதற்கு அடுத்த பகுதி நவம்பரத்துடைய 2வது பகுதி என்னது? உணவு. ஒரு காய் அல்லது ஒரு பழம் அல்லது ஒரு கீரை
அல்லது ஒரு உணவுப் பொருள். இந்த உணவுப் பொருள் 6 விதமான விளைவுகளை நமக்கு அள்ளி தருகின்ற அற்புதமான ஒரு காய் அல்லது பழம் அல்லது ஒரு உணவு. என்னன்னு தெரியாது. நீரிழிவு நோயை வெற்றி காண்பதற்கு பயன்படக்கூடிய ஒன்று. நீரிழிவுனா டயபெட்டிக், நீரிழிவு. கண் பார்வை மேம்பாட்டிற்கு பயன்படக்கூடிய உணவு. உடல் உடல் சூட்டை, குடல் இதெல்லாம் வாய் தவறி மாதிரி மாறிட்டேன், இருந்தாலும் இதெல்லாம் ஓகே தான். உடல் சூட்டை தணிக்கும் உணவு. உடல் எடையை குறைக்க உதவும் உணவு. ரெடியூஸ் வெயிட், reduce the heat, improve the eyesight, controls the win the diabetic, to save the liver, கல்லீரல் பாதுகாப்பு. எல்லாத்தையோட ஹைலைட் தோலை பளபளப்பாக மாற்றுவதற்கு பயன்படும். அவ்வளவுதான், 6 சப்ஜெக்ட். இது ஒரு செடியில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு உணவு. ஸ்கின்னுக்கு கண்ணுக்கு ரெண்டாச்சா? யார் படம் போட்டு காட்டுறாங்க ஜோதியா? ஸ்கின்னுக்கு கண்ணுக்கு, அப்புறம் கல்லீரலுக்கு, அப்புறம் வந்து பேங்க்ரியாஸ்க்கு, ஸ்பிளீனுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹீட்டை தணிக்க வெயிட்டை பொறுத்து. வெயிட்டு, ஹீட்டு, ஸ்கின்னு, ஐ, லிவர், டயபிட்டிஸ். இந்த 6 விஷயங்களுக்குமான உணவு. காயா பழமா? காய்தான். இதனுடைய இலைகள் வந்து வீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுது. கூடுலாம் வெளிப்பூச்சாவும் பூசலாம், ஸ்வெல்லிங்க்கு இந்த இலையாச்சு பூசலாம். இது இன்ஃபர்மேஷன் தெரியாத உனக்கு ரொம்ப தெரியாது, மறந்துட்டேன். பாலம் தெரிஞ்சு இது வந்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த காய கண்டுபிடிச்சது காய் தான். ஈஸியஸ்ட் காய் என்ன கேட்டா, ஈஸியான காய், ஈஸியஸ்ட் காய். ரெண்டு பேர் கேரட்ல இருந்தீங்க. கேரட் தானே ஸ்ட்ராங்கா இருந்தா கூட ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கலாம், அது விட்டு மாறக்கூடாது. வெள்ளரிக்காய் எடுத்துட்டு போயிட்டீங்க, அது தப்பு. நெக்ஸ்ட் வேற. சூட்டை தணிக்கிற காயின்னு சொன்னாலும் அது என்ன இருக்குல்ல, என்ன இருக்கும் அதுல? கூலிங், கூலிங், கூலிங் ஏஜென்ட். மோனிஷா போடுறாங்க ஆன், அந்த ஆன்லைன்ல தான் இருக்கிறேன்னு காட்டுறாங்க, ஆனியன் போடுறாங்க. ஆன்லைன்ல தான் இருக்கிறேன்றது காமிக்கிறாங்க. ஆன்லைன், ஆன், 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 ஐ ஆன். ஏன் நான் வந்து ஆன்ல இருக்கிறேன் அப்படின்னு. அது கூட கரெக்டா இருக்குமா? வெயிட் குறைக்கிறதுக்கு, கூட்ட தணிக்கிறதுக்குனாலே நீர் சத்து அதிகம்ன்றதுதான் ஒரு பொதுவான பொருள்.
பொதுவான பொருள் இல்லையா? ஹீட்டை குறைக்கிறது, வெயிட்டை குறைக்கிறதுனால என்ன இருக்கு? ஜூஸ் கண்டென்ட், ஜூசி வெஜிடபிள், அது அதான் ஒரு க்ளூ, ஒன்லி க்ளூ. பல க்ளூ தர முடியாது. இப்போ டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்னு சொன்னாலே நீர் சத்து வந்தாலே என்ன, நீர் தானே வெளியே போகுது டயபெட்டிக்ல, நீரிழிவு கண்ட்ரோல் பண்ணுது. கண்ணுக்கும் லிவருக்கும் உள்ள தொடர்பு நமக்கு தெரியும் இல்லையா? கண்ணு தான் லிவர், லிவர் தான் கண்ணுன்றது யாருக்கு தெரியும்? அக்குபஞ்சர் கற்றுக்கொள்வதற்கு தெரியும். ரெண்டும் ஒரே கணக்கு தான். ஜாண்டிஸ்னாலே கண்ணுல தான் பிரச்சனை காட்டுது. அப்ப என்ன, அது ஜாண்டிஸ் என்ன ரீசன்? ஹீட். குட், பாராட்டுக்கள். அப்படி அப்ப ஹீட் தணிக்கக்கூடிய காய் நீர் காய் தானே. இப்போ வெயிட்டுக்கு சொல்லியாச்சு, ஜாண்டிஸ் சொல்லியாச்சு, நீரிழிவு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் வந்து வெயிட்டுக்கு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் கண்ணுக்கும் சொல்லியாச்சு. இவருக்கும் கண்ணு ஒண்ணுதான் சொல்லியாச்சு. இன்னும் ஒண்ணுதான் வந்து ஸ்கின் டோனிங். நீர் எந்த நீர் காய்கள் எடுத்தாலும் வந்து ஸ்கின் டோன் ஆகும், கருப்புள்ளிகள்லாம் போகும், தேமல்லாம் போகும், வேர்க்குள்லாம் போகும் என்ன. அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் போயிடும், முகப்பொருட்கள்லாம் போயிடும். இந்த காயினுடைய தோலை கூட நாம் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம், சட்னி செய்யலாம் ரெசிபியில. பாராட்டுக்கள். பீர்க்கங்காய். பீர்க்கங்காயிலே சட்னி செய்யலாம், வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. பீர்க்கன் தோல்லையே சட்னி செய்யலாம். பீர்க்கன் இலைகள் வீக்கத்தை வந்து அரைச்சு பூசலாம். அது பீர்க்கன் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ரிச் காட், ஒரு அற்புதமான உணவு. நம்மளுடைய தான் பயணம் செய்யுது பீர்க்கங்காய். பார்த்தா மரியாதையா இல்லை, உடைச்சா உடம்பு உடைச்சிக்குது, அது மெலிஞ்சு போயிருக்குது, வீக்கா இருக்குது, வெயிட் இல்லாம இருக்குது. அதுக்கு இம்பார்ட்டன்ஸே நம்ம கொடுக்கறது இல்லைன்றது வந்து ரொம்ப வருத்தப்படுது. என்ன யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, நான் எவ்வளவு வேல்யூபிளான விஷயம் நான் இருக்கிறேன் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்றது ரொம்ப காட்டுது. நான் வந்து இல்ல வந்து லைட் வெயிட்டா தான் இருக்கிறேன், ஆனா எவ்வளவு கண்டென்ட் இருக்கு என்கிட்ட, எவ்வளவு நாலேஜ் இருக்கு, எவ்வளவு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லாம சொல்லுது. நம்ம நிறைய பேர் பயன்படுத்துறது கிடையாது. இவ்வளவு இனிமையான ஒரு காய். ஜூஸ் பண்ணியும் குடிக்கலாம், இதை ஃப்ரெஷ் ஜூஸாவும் குடிக்கலாம். அதே மாதிரி வந்து பொரியலுக்கு நல்லா இருக்கும், கூட்டுக்கு நல்லா இருக்கும். கூட்டு அற்புதமா இருக்கும், அந்த கூட்டு அவ்வளவு இனிமையா இருக்கும், தாகமே இல்லாம போயிடும். இவ்வளவு வெயில்ல வந்து பீர்க்க போட்டு சாப்பிட்டோம்னா தாகமே இல்லாம போயிடும், அவ்வளவு இதா இருக்கும். சுத்தி போனா பெட்டர் டேஸ்ட் இருப்பாங்க. அதனால நம்ம வச்சு பார்த்தாலும், நாய்க்கு வச்சு பார்த்தாலும் பெட்டர் டேஸ்ட் இல்லைன்னா இலசு கசந்தால் முத்தி போயிருக்கு புரிஞ்சுக்கலாம் நம்ம. இவ்வளவு அற்புதமான ஒரு உணவு பீர்க்கன் நம்முடைய பயன்பாட்டுல ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிருக்குது. வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் ஆகுது. நம்ம இதுல வேணா அந்த கறிக்குழம்புல போடலாம், சாம்பார்ல போடலாம், காரக்குழம்புல போடலாம். இதெல்லாம் விட கூட்டு பொரியல்ல ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுக்குதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். ஜூஸா நல்லா இருக்கும். பருப்பு சேர்த்து கூட்டு வைக்கலாம், பருப்பு இல்லாம போட்டுக்கலாம், முட்டையோட கூட்டு வைக்கலாம். ஒரு முட்டையோட சேர்த்து போட்டு செய்யறாங்க. நிறைய இருக்கு ரெசிபி, இதுல நூற்றுக்கணக்கான ரெசிபி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆக மொத்தம் பீர்க்கன் இன்றைக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளவு தன்னுடைய ஆளுமையை காட்டியிருக்கிறது. நம்ம ஏன் பயன்படுத்துறது இல்லை? மாசத்துல ஒரு நாள் கூட நம்ம வந்து பீர்க்கனை பயன்படுத்துறது இல்லை. அது வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ஏன்னா நம்ம கையில எவ்வளவோ இருக்குது, பயன்பாடு இல்லாம நம்ம போய் மருந்து மாத்திரைகளை வந்து கவனம் செஞ்சுட்டு தலைமுடி வளர்ச்சி கூட வந்து பீர்க்கன் பயன்படும். ஏன்னா நீர்ச்சத்து இருக்கு, அது வந்து அது இல்லை. இருந்தாலும் கூட நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா நீர்ச்சத்து தானே வேணும் தலைமுடிக்கு. ஏன் அந்த பீர்க்கனை பயன்படுத்தக்கூடாது? யோசிச்சு பாருங்க. டயபெட்டிக் பேஷண்ட் யார் வீட்டுல இல்லைன்னு 10-9 பேர் இந்தியாவில் டயபெட்டிக் தான். அப்ப பீர்க்கனை ஏன் பயன்படுத்தக்கூடாது? லிவர் யாருக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்குது? யாருக்கு பார்த்தாலும் கண் எரிஞ்சுன்னு தான் இருக்குது, கண் பார்வை யாருக்கு வந்து கேவலமா தான் இருக்குது. ஏன் பீர்க்கனை பயன்படுத்தக்கூடாது? வெயிட் லாஸ் பண்ணணுன்றது எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எவ்வளவு டயட்லயே இருக்கிறோம்னு சொல்லிக்கிறாங்க. நான் டயட் இருக்கிறேன் வேணான்றாங்க. சம்சா வேணான்னு சொல்றாங்க, எவ்வளவு பேர். அவங்க ஏன் பீர்க்கனை பயன்படுத்தக்கூடாது? தலைமுடி வளர்க்குறதுல யாருக்கு அக்கறை இல்லை? யாருக்காவது அக்கறை இல்லாம இருக்கிறதுனால ஏன் இந்த பீர்க்கனை பயன்படுத்தக்கூடாது? தலைமுடி விடுங்க, தலைமுடிக்கு வேற நிறைய இருக்குது. நீங்க தான் பயிர் சொல்றீங்க, முட்டை சொல்றீங்க, அதை ஏன் இங்கே வரீங்க? அங்க நீங்க தாவறீங்க, டைவர்ட் ஆகாதீங்க. சரி, ரைட்டு. ஸ்கின்னை பத்தி பாருங்க. ஸ்கின்னுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குது. வரும் போது கரும்புள்ளி போது, கருவளையம் போது,
அப்போ உடம்புல வந்து இந்த ஷ்ரிங்கேஜ், அதாவது தோல் சுருக்கம் நிவர்த்தி பண்றது பயன்படுது இருக்கு. தோலுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தோல், கண்ணு, லிவரு, டயபெட்டிக், அப்புறம் வெயிட், ஹீட், அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சிச்சு. இருக்க வருகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.